பிஜேபியுடைய சிம்பத்தைசர் ஒருத்தர் அதான் போட்டிருக்காரு, இப்படி நீங்க போட்டு உடைச்சிட்டீங்களேன்னு அமித்ஷாவுடைய பேட்டியை மறைமுகமா சுட்டி நம்ம ராஜதந்திரத்தெல்லாம் ஏன் முன்கூட்டியே சொல்றேங்கிற மாதிரி. ஆமா, நீங்க பின்னாடி வச்சு அவர் கையை முறுக்குங்க, காலம் முறுக்குங்க, மண்டி போட வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க சார். அந்த நம்பர்ஸ் நெருக்கடியா இருந்தா எடப்பாடிக்கு வேற வழி இல்லை, பிஜேபிக்கு 4 மந்திரியை கொடுக்க தான் போறாரு. அந்த சூழல் தான் தீர்மானிக்கணுமே தவிர நீங்கள் தேர்தலுக்கு இன்னும் 10 மாசம் முன்னாடியே வந்துட்டு நாங்க கூட்டணி ஆட்சியான்னு சொன்னா மக்கள் உங்களை எப்படி மதிப்பாங்க, தொண்டர்கள் எப்படி உற்சாகமா வேலை செய்வாங்க, அதிமுக ஆட்சின்னே சொல்ல மாட்டேன்னு சொல்ற அண்ணாமலைக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அவர் ஏதோ பொதுச்செயலாளர் ஆக போறாரு, தேசிய செயலாளர் ஆக போறான்றாங்க. திருப்பி தமிழ்நாட்டு விஷயத்துல அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இருக்காங்களா, இல்ல அவர் செல்வாக்கு இல்லாத ஆளா இருக்கிறாரா? இன்னைக்கு தனி மனிதராக நயினார் நாகேந்திரன் எந்த ஒரு தனி மனிதர் பிஜேபி தலைவர்கள் அண்ணாமலைக்கு கூடுதல் செல்வாக்கு இருக்கு. இன்னும் சூரட்டில அவர் படம் தான் இருக்கு. வெளிப்பட தப்பு இல்ல, அவர் என்ன கட்சி விரோத செயலில் ஈடுபட்டுட்டாரா இல்ல கட்சி விட்டு போயிட்டாரா? அவர் பேரை சொன்னா 1,00,000 பேர் கைதட்டுறா. சோ செல்வாக்குமிக்க அண்ணாமலை இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துற போது எடப்பாடி கிட்ட இருந்து பதில் வந்திருக்கணும்னு சொன்னேன். இப்ப கூட்டணியை முடிவு செஞ்சு உங்களோட மீது எல்லா வகையிலும் அதிகாரத்தை செலுத்துகிற அமித்ஷாவே சொன்ன பிறகு மௌனமா இருக்கிறார்னா இது என்னன்னு புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளிதழ்ல செய்தி வந்திருக்கு, அதிமுக ஸ்ட்ராட்டஜி, இதை கண்டுக்காம போயிடலாம். கண்டுக்காம போனீங்கன்னா உங்களை மண்ணு போட்டு மூடி அப்படியே மேடா ஒரு கோயில் மாதிரி கட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க.